மேட்ச் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாரும் எக்ஸைட்டடா இருக்காங்க. ரெண்டு வீரர்களுமே நல்லா விளையாடுறாங்க. யாரு ஜெயிப்பாங்கன்னு தெரியல. ஒருத்தர் கீழே விழுந்துட்டாரு. ரெண்டு பிளேயர்ஸ் ரொம்ப கோவமா இருக்காங்க. ஒருத்தர் விட்டு கொடுக்காம தாக்கிக்கிட்டே இருக்காங்க. ஆட்டம் ரொம்ப சுறுசுறுப்பாவும் வேகமாவும் போய்கிட்டே இருக்கு. எஸ் எஸ் கிடைச்சிட்டாங்க. என்னோட நெக்ஸ்ட் ஃபைட்டுக்கான ஃபைட்டர்ஸ் கிடைச்சிட்டாங்க. நாகேஷ், அப்பல இருந்து ஃபைட் நடந்துட்டு இருக்கு. நீங்க லேப்டாப்பை பார்த்துட்டு இருக்கீங்க. எந்த ஃபைட்டர்ஸை பார்த்துட்டு இருக்கீங்க? எதுக்காக நீங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? ஐ ஆம் த கிரேட்டஸ்ட் ஷோ மேன். ஆனா இப்பெல்லாம் என்னோட ஷோல கூட்டங்கள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. தோ அங்க பாரு, ஏதோ ஒரு 4-5 பேர் தான் உட்கார்ந்துருக்காங்க. இப்படியே போச்சுன்னா நம்ம பிசினஸை க்ளோஸ் பண்ண வேண்டிய நிலைமை வந்துடும். அதனால தான் நான் இன்டர்நெட்ல சில வித்தியாசமான ஃபைட்டர்ஸை தேடிக்கிட்டு இருந்தேன். அவங்க ஃபைட்ல ஒரு புது விஷயம் இருக்கும். அதை பார்க்குற மக்கள் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அப்படி ஒரு ஃபைட்டர்ஸ் எனக்கு கிடைச்சிட்டாங்க. அந்த ஃபைட்டர்ஸ் யாரு? நம்மளோட இந்த உலகத்துல 2 மேஜிக் சிட்டி இருக்கு. அதுல ஒன்னு சன் சிட்டி, இன்னொன்னு கால் சிட்டி. அங்க இருக்கிற மக்களுக்கு மேஜிக் நல்லா தெரியும். அங்க இருக்கிற கிங்ஸுக்கு மேஜிக் ரொம்ப நல்லா தெரியும். அவங்க நமக்காக சண்டை போடுவாங்க. அவங்க மெஜிஷியன்ஸ்னா நீங்க சொல்றது கேட்டு எப்படி ஃபைட் பண்ணுவாங்க? அவங்களுக்கு முன்னாடி நீங்க எதுவுமே இல்லையே. நாகத்தோட கடிக்கு கூட மருந்து இருக்கு. ஆனா இந்த நாகேஷோட வலையில இருந்து யாராலும் தப்பிக்க முடியாது. நான் என்ன பண்றேன்னு பாத்துக்கிட்டே இரு. நாகேஷ் சார், சமீரா மேம், நீங்க ரொம்ப தூரத்துல இருந்து என்னை இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா எனக்கு அதுல விருப்பம் இல்ல. எங்களை பத்தி வெளியாளுங்க யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். ஏன்னா என் சிட்டில இருக்கிற எந்த மக்களுக்கும் ஆபத்து வந்துடக்கூடாது. வெளியாளுகளுக்கு எங்களை பத்தி தெரிஞ்சதுன்னா எல்லாரும் இங்க வர ஆரம்பிச்சிருவாங்க. அது இங்க இருக்கிற மக்களை பாதிக்கும். அட, நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். சார், இந்த ஜூஸ் குடிங்க. ஆனா சார், நீங்க தான் மெஜிஷியன் ஆச்சே. நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. விஷயம் பயம் கிடையாது. எங்களுக்கு மேஜிக் தெரியும். நாங்களும் உங்களை மாதிரி தான் நார்மல் பர்சன்ஸ். நாங்களும் உங்களை மாதிரி தான் சாப்பிட்றோம், தூங்குறோம், முழிக்கிறோம். அதே மாதிரி எங்களுக்கு சந்தோஷம், வலி எல்லாமே இருக்கு. சார், உண்மையிலேயே நீங்களும் எங்களை மாதிரி தான் இருக்கீங்களா? என்னால இதை நம்பவே முடியல. உங்களுக்கும் எங்களை மாதிரி தூக்கம் வருமா? அதை நான் ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால நான் இதை உங்க கண்ணுல ஸ்ப்ரே பண்றேன். என்னது? யாரு? எதுக்காக இங்க வந்த? சொல்லு, இல்ல உன் கதையை முடிச்சிடுவேன். சொல்லு. வேண்டாம், ப்ளீஸ் விட்டுருங்க. நான் எப்பவுமே பெண்களை தாக்க மாட்டேன். நீங்க முதல்ல தள்ளி நில்லுங்க. மரியாதையை சொல்ற கேளுங்க. மரியாதையா? நாகத்தோட கடிக்கு கூட மருந்து இருக்கு. ஆனா இந்த நாகேஷோட வலையிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. தேங்க்யூ சமீரா. இன்னும் 24 மணி நேரத்துக்கு இவன் கண்ணு முழிக்க மாட்டான். சீக்கிரமா இவனை தூக்கிக்கிட்டு இங்க இருந்து போயிடலாம். இவங்க யாரு? இப்ப நான் ஷாக்கால போய் பார்க்கணும். அச்சச்சோ, அவங்க தாத்தாவை தூக்கிட்டு போயிட்டாங்க. ருத்ரா ஃப்ளைங் ஸ்கேட் போர்டு விளையாட போயிருக்கான். நான் இந்த விஷயத்தை போய் அவங்க கிட்ட சொல்லலாம். அவங்க இப்ப ஷாக்கால பார்க்க தானே போயிருக்காங்க. இலைகளே, சீக்கிரமா பாருங்க. எங்களை ருத்ரா கிட்ட கூட்டிட்டு போங்க. அச்சோ, எங்களையும் கூட கூட்டிட்டு போங்க. எனக்கே தெரியாத இடத்துல எங்கேயாவது கொண்டு போய் இவனை மறைச்சு வைங்க. ஏன்னா எனக்கு யாராவது மேஜிக் பண்ணி இவன் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்க கூடாது. நான் போய் ஷாக்கால பார்த்துட்டு வந்துடுறேன். அதுக்கு அப்புறம் இந்த ஜெய்சிங்கோட பேரன் ருத்ராவையும் நான் பார்க்கணும் இல்லையா? ஜெய்சிங் சௌகான் இப்போ ஓ கண்ட்ரோல்ல இருக்கான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
என்னோட தாத்தா எங்க இருக்காருன்னு ஒழுங்கா சொல்லிடு. அடடே ருத்ராவா, வா 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 வா. நீ வந்தது நல்லதா போச்சு. சாக்கால பார்த்ததுக்கு அப்புறம் உன்னை வந்து பார்க்கலாம்னு நினைச்சேன். நான் ஒரு ஷோமேன் தெரியுமா? பெரிய பெரிய ஃபைட்லாம் நடத்துவேன். என்னோட ஷோவில் நீங்கள் 2 பேரும் சண்டை போடணும்னு நான் ஆசைப்படுறேன். 2 பேரில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கிட்ட நான் ஜெய்சிங் சௌகானை ஒப்படைச்சிடுவேன். இது நடக்காது. என்னோட தாத்தா எங்க இருக்காரு? சொல்லு சொல்லு சொல்லு. நான் உன்னை விட மாட்டேன். உன்னோட தாத்தா எங்க இருக்காருன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. எதுக்காக எனக்கு தண்டனை கொடுக்குறேன்? என் தாத்தா எங்க இருக்காருன்னு சொல்லு சொல்லு. இல்லைன்னா நான் உன்னை விட மாட்டேன். அவர் எங்க இருக்காருன்னு எனக்கும் தெரியாது. என்ன? யாரோட மேஜிக்கும் அவரை நெருங்காத அளவுக்கு ரொம்ப தூரத்துக்கு அவரை கொண்டு போக சொல்லிட்டேன். அந்த இடம் எனக்கும் தெரியாது. உங்க மேஜிக்கால யாரும் அந்த உண்மையை என்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைச்சேன். சொல்லு, என்னோட தாத்தாவை எங்க மறைச்சு வச்சிருக்க? எனக்கு தெரியாது. இவனுக்கு உண்மையிலேயே தெரியல. ஜெய்சிங் சௌகான் மட்டும் இல்லனா அந்த சன் சிட்டி எனக்கு தான் சொந்தமாகும். உனக்காக எந்த ஷோவிலையும் நான் சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நாகத்தோட கடிக்கு கூட மருந்து இருக்கு, ஆனா இந்த நாகேஷோட வலையில இருந்து யாராலும் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை நீங்க ஒத்துக்கலனா ஜெய்சிங்க நான் விட்டுடுவேன். அதுக்கப்புறம் சன் சிட்டி உங்க கைக்கு கிடைக்கணுங்கிற உங்களோட கனவு எப்பவும் நினைவே ஆகாது. இல்ல வேண்டாம், நான் ருத்ரா கிட்ட சண்டை போட தயாரா இருக்கேன். இவனை என்னால ஈஸியா தோக்கடிக்க முடியும். ஆனா நீ எனக்கு சத்தியம் பண்ணு, அதுக்கப்புறம் நீ ஜெய்சிங் சௌகானை வெளியில விடக்கூடாது, சரியா? ஓ எஸ், சத்தியம் பண்றேன் சாக்கால், சத்தியம் பண்றேன். யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க கிட்ட ஜெய்சிங்க நான் கண்டிப்பா தந்தேன். நீ சொல்லு ருத்ரா, என்ன முடிவு பண்ணிருக்க? எதா இருந்தாலும் இங்கேயே இப்பவே சொல்லிடு. நாகத்தோட கடிக்கு கூட மருந்து இருக்கு, இந்த நாகேஷோட வலையில இருந்து யாராலும் தப்பிக்க முடியாது. இன்னைக்கு பெரிய ஷோ நடக்க போகுது. அட, நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். இந்த நாகேஷ் ருத்ராவை நல்லா மாட்டி விட்டுட்டானே. நம்ம நினைச்சாலும் ருத்ராக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஏன்னா தாத்தாவை காப்பாத்த ருத்ரா சண்டை போட்டு தான் ஆகணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் நாகேஷ், the greatest showman of the year. உங்க எல்லாரையும் இந்த ஷோக்கு நான் வரவேற்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஷோக்கு யார் வராங்கன்னு பாருங்க. மாயம் தெரிஞ்சவன் ஒரு மாயாஜாலக்காரன். எதிரிகளுக்கு அவன் சிம்ம சொப்பனம். அவனோட கோபத்திலிருந்து யாராலும் தப்பிக்க முடியாது. மாயாஜால ஷாக்கா. ஆமா, இவர்தான் அந்த மாயாஜால ஷாக்கா. இப்ப வரப்போறவங்களோட மேஜிக்கையும் அவங்க வயசையும் எப்பவும் சந்தேகப்படவே கூடாது. சிறியவன் இதோ சன் சிட்டியை சேர்ந்த ருத்ரா வந்து கொண்டே இருக்கிறார். சோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு நேரம் நீங்க காத்துக்கிட்டு இருந்ததெல்லாம் போதும். இப்போ ஃபைட் ஆரம்பமாக போகுது. நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆள். என்ன பார்த்தா பயம் இருக்கணும். நான் தான் ஷாக்கால். ருத்ரா, இன்னைக்கு தான் உன்னோட வாழ்க்கையில கடைசி நாள். ஷகால், ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்கா சந்தேகப்படாத. அகீரா, சகீரா, ஃபயர் பால் த்ரோ. Ibaiska, water ball, magico. Chantar mantar, kali kalantar, water ball, throw.
ஆனா எங்க போச்சு எங்க போச்சு வாட்டர் பால் எங்கம்மா? நல்ல வேலை நான் தப்பிச்சிட்டேன். இல்ல நான் தப்பிக்கல. அகிரா சகிரா மேஜிக் ஸ்டோன் கிரியேட்டோ. ருத்ரா 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 ஷாகோல் 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 ஷாகோல். ருத்ரா 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 ருத்ரா. இதுக்கு முன்னாடி எப்பவும் என்னோட ஃபைட் ஷோல மக்களோட இந்த ஆரவாரத்தை நான் பார்த்தது கிடையாது. வாவ், என்னால இதை நம்பவே முடியல. பாஸ், இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு ஃபைட் முடிஞ்சதும் ஜெய்சிங் அவர்கிட்ட ஒப்படைச்சிருவீங்க. கண்டிப்பா ஒப்படைக்க மாட்டேன். நான் இவங்களை அவ்வளோ சீக்கிரத்துல விட மாட்டேன். இவங்களை வச்சு நான் நிறைய சம்பாதிக்கணும். அவ்வளோ சாதாரணமா நான் இவங்களை விட்டுற மாட்டேன். Шакал! Зибайска, бум, чик-чик, бум! நல்லது பண்ணா, நல்லது நடக்கும். யாராவது காப்பாத்துங்க. ருத்ரா ருத்ரா. சோ நண்பர்களே, இன்னைக்கான நேரம் முடிஞ்சிடுச்சு. இன்னைக்கு இவங்க 2 பேரும் சரிசமமா ஃபைட் பண்ணி இருக்காங்க. நாளைக்கு இதே நேரத்துல இதே இடத்துல திரும்பவும் பார்க்கலாம். இன்னைக்கு இப்படி இருக்கும்போது ஃபினாலே எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ருத்ரா அப்புறம் ஷாகாலோட ஃபைட் நாளைக்கும் கண்டினியூ ஆகும். என்ன இது சீட்டிங்? This is not fair. என்ன இது? இது உன்னோட ஃபைட் தானே? நான் ஃபைட் நடக்கும்போது அங்க இருக்கிற எல்லாரும் முகத்தையும் என்னோட மைண்ட்ல ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இவங்கள யாருக்காவது தாத்தாவை பத்தி தெரிஞ்சிருக்கலாம்ல. ஃப்ரீஸ், ஜூம். இவங்களுக்கு எனக்கு தெரியுமே. இவங்களை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன். இவங்களை எங்க பாத்தீங்கன்னு யோசிச்சு பாருங்க. யோசிங்க. காய்கறி விக்கிறவளா? இல்ல 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 இல்ல. துணி துவைக்கிறவளோ? இல்ல 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 இல்ல. அடடா, நான் எங்கேயோ பார்த்திருக்கனே. ஒருவேளை வீடு பெருக்கிறவளோ? இல்ல, அவளும் இல்ல. யோசிங்க. சீக்கிரமா யோசிங்க.
அட, நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். ப்ளீஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. இவங்களை எங்க பார்த்த ஞாபகம் வந்துருச்சு. ஆனா எந்த இடம்னு ஞாபகத்துக்கு வரலையே. ஒன்னும் பிரச்சனை இல்ல ரங்கீலா. கண்டிப்பா இவங்களுக்கு தாத்தாவை பத்தி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க முகத்தை பாருங்க. எக்ஸைட்மெண்ட்டும் இல்ல, எக்ஸ்பிரஷனும் இல்ல. இவங்க ஏதோ யோசிச்சுட்டு இருக்காங்க. நார்மல் ஆடியன்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணல. ஃபேஸ்ல மாஸ்க்கும் போடல. ஞாபகம் வந்துருச்சு. ஞாபகம் வந்துருச்சு. என்ன ஞாபகம் வந்துச்சு? ஞாபகம் வந்துருச்சு. நான் இவங்களை முன்னாடி பார்க்கும்போது இவங்க மாஸ்க் போடல. ஆனா எங்க பார்த்தேன்? நாகேஷ். ஆமா ஆமா, ஞாபகம் வந்துருச்சு. இவங்க நாகேஷ் கூட வந்தாங்க. அப்போ நான் இவங்களுக்கு ஜூஸ் கூட கொடுத்தேன். அப்படின்னா இது கன்ஃபார்ம் தான். இவங்களுக்கு கண்டிப்பா தாத்தா எங்க இருக்காருன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனா இவங்களை எப்படி நம்ம தேடி கண்டுபிடிப்போம்? நாகேஷ் எந்த வீட்ல இருக்கானோ இவங்க கூட அதே வீட்ல தான் இருப்பாங்க. நாளைக்கு நீங்க இவங்களை கண்காணிங்க. நமக்கு ஏதாவது கண்டிப்பா தெரியும். சீக்கிரம் இவரை உள்ள தூக்கிட்டு போங்க. எங்க தாத்தாவை விட்டுருங்க, இல்லனா உங்க நிலைமை மோசமாயிடும். அப்படியா? உங்களால என்ன பண்ண முடியும்? உங்களை மாதிரி பசங்களால என்ன எதுவுமே பண்ண முடியாது. என்னோட வயசையும் என்னோட மேஜிக்கையும் பார்த்து நீ வேணும்னா சந்தேகப்படலாம். ஆனா ருத்ராவை விட நான் ஒன்னும் குறைஞ்சவ கிடையாது. இப்ப நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். அந்தர் மந்தர் ஜாதுகல் அந்தர் ஸ்லீப்போ. சாரி, நீ எந்திரி வருண், எந்திரி. இன்னும் மேஜிக் பண்ணணுமா? எந்திரி. இப்ப என்னோட டர்ன். ஹலோ ஹலோ ஹலோ, ஏன் இவ போனை எடுக்க மாட்டேங்கிறான்? நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆள். என்ன பார்த்தா பயம் இருக்கணும். நான் தான் ஷாகால் ருத்ரா. இனிமே உன்னால தப்பிக்க முடியாது. உன் கதை முடிஞ்சது. ஜெய்சிங் சௌகானோட கதையும் முடிஞ்சிடும். ராகேஷ், ஜெய்சிங்கை என்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு எல்லாத்தையும் தயார் பண்ணு. ஷாகால், ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்க சந்தேகப்படாத. தாத்தா தாத்தா எந்திரிங்க, தாத்தா எந்திரிங்க. சமீரா, எங்க இருக்க? எவ்வளவு நேரமா போன் பண்ணிக்கிட்டே இருக்க? என்ன? ஓ, ஷாக்கால், நம்ம ஃபைட் எப்பவும் நடந்துட்டு தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு நாம 2 பேரும் ஒண்ணா இருக்கணும். அப்பதான் நார்மல் மனுஷங்க கிட்ட இருந்து தள்ளி நம்மளால நிம்மதியா இருக்க முடியும். முதல் தடவையா நீ சொல்ற விஷயத்த நான் ஏத்துக்கிறேன். ஜெய்சிங் சௌகான், வெரி குட். இவனை என்கிட்ட விடு, நான் பாத்துக்கிறேன். என்ன வாலிபால் நினைச்சுக்கிட்டீங்களா? இப்படி தூக்கி தூக்கி போட்டு அடிக்கிறீங்க. எதுக்காக இப்படி அடி அடின்னு அடிக்கிறீங்க? ப்ளீஸ் என்ன விட்டுருங்க.
விட்டுடுங்க, என்ன விட்டுருங்க. நான் வந்துட்டேன் நாகேஷ். இப்ப கேஸ் இருக்கிற ட்ரோன்ஸ் இவங்களை நிறுத்தும். நாகேஷ் பயப்படாத. நாகத்தோட கடிக்கு கூட மருந்து இருக்கு. இந்த நாகேஷோட வலையில இருந்து யாராலும் தப்பிக்க முடியாது. கேஸை ரிலீஸ் பண்ணு. சாரி சாரி, நாங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம். எங்களை விட்டுடுங்க. நீங்களால உங்ககிட்ட மோதி ஜெயிக்க முடியாது. இதுக்கப்புறம் நாங்க மறந்து கூட மேஜிக் சிட்டிக்கு வர மாட்டோம். மறக்கிறதா? சரியா சொன்னீங்க. எல்லாத்தையும் நீங்க மறக்கிறது தான் நல்லது. உங்களுக்கு இதுக்கப்புறம் எங்களை பத்தின எந்த ஞாபகமும் இருக்காது. இபைஸ்கா ஜிபைஸ்கா மெமரி டிலிட்டோ. இங்க நடந்ததெல்லாம் எல்லாரும் மறந்துடுங்க. எல்லாத்தையும் மறந்துடுங்க. நீங்க எல்லாரும் உங்க சிட்டிக்கு திரும்ப போயிடுங்க. திரும்ப போயிடுங்க. வா சமீரா. ஜெய்சிங் சௌகான், நீ ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்க. இவங்க எல்லாரையும் பிரச்சனை இல்லாம அனுப்பிட்ட. ஆனா ஒரு உண்மையை நீ ஏத்துக்கணும். நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆள். என்ன பார்த்தா பயம் இருக்கணும். நான் தான் ஷாகால். நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆள். நான் பார்த்தா பயம் இருக்கணும். நான் தான் ஷாகால். ஜெய்சிங் சௌகான், நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. இதுக்கப்புறம் சன் சிட்டி என்னோட கட்டுப்பாட்டுல இருக்க போகுது. நீங்க அங்க இருக்கீங்கன்னா அப்போ இங்க இருக்கிறது. ஷகால், நீ கிரௌட பாக்கும்போது நாங்க எங்க இமேஜை கிரியேட் பண்ணிட்டோம். ஷாக்கால், எனக்கு நல்லாவே தெரியும். நான் உன்னை என்னதான் நம்பினாலும் நீ என்னை ஏமாத்துவேன்னு தெரியும். அதனால தான் நாங்க எங்க இமேஜை கிரியேட் பண்ணிட்டோம். ஜெய்சிங் சௌகான், ரொம்ப சந்தோஷப்படாத. இன்னைக்கு விளையாட்டுல நீ ஜெயிச்சிட்ட. ஆனா கண்டிப்பா நான் உன்ன பழி வாங்காம விட மாட்டேன்.